எக்ஸலண்ட். ஆங்கிலமே அருகில் வா. ஸோ இந்த பாடம் எதுக்காக அப்படின்னா, யாருக்காக அப்படின்னா, தமிழ் மீடியத்தில் படித்து காலேஜுக்கு வரும்போது இங்கிலீஷ் மீடியத்தில் தான் வந்து ஆங்கிலத்தில் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, எனக்கு சரியாக புரியல அப்படின்ற மாதிரியானவங்களுக்கும், சார் ரொம்ப நாளாக அந்த ஆங்கிலத்தை வந்து மாஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன், இன்னும் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பாடம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரி, இதனுடைய நோக்கம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இம்ப்ரூவ் லிசனிங் ஸ்கில். முதல்ல வந்து நம்ம கேட்டு புரிஞ்சிக்கிற தன்மையை அதிகப்படுத்தணும். ஏன்னா பாடம் வந்து வாத்தியார் நடத்துகிறாரு, நமக்கு என்ன ஃபஸ்ட்டாக என்ன புரியணும், அவர் சொல்லித்தரது நமக்கு புரியணும். ஸோ அது இது பண்ணணும். இம்ப்ரூவ் வெக்காபுலரி. ஆங்கில வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிஞ்சிக்கணும். டிரைவ் அவே ஃபியர் ஆஃப் இங்கிலீஷ். ஆங்கிலத்தை பற்றிய பயத்தை வெளியே அனுப்பணும். ஏபிள் டு ரீட் ரைட் ஆன் யுவர் ஓன் ஃப்ளூயன்ட். உங்களால் சுயமாக எழுதுறதுக்கும் ஒரு புக்கை எடுத்தால் உங்களால் சுயமாக படிக்கிறதுக்கும் ரொம்ப எளிமையாக முடியணும். இது நாளும் நடந்ததுன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது தன்னால் வந்துடுங்க. அவ்வளோதான். சரி, இப்போது பாடத்துக்கு போகலாம். ஸோ பாடம் என்ன அப்படின்னா, முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்கிற ஒரு பேரா கொடுத்துருக்கு. இந்த பேராவை ஒரு வாய்ஸ் வந்து படித்து காட்டும். கவனமாக இந்த வார்த்தைகளை பார்த்துக்கிட்டு அது என்ன எப்படி வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸை வந்து ஒட்டுக்காக உச்சரிக்கிறாங்க அப்படிங்கிறத கவனித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழில் மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக பேச மாட்டாங்க. குரூப் ஆஃப் வேர்ட், சங்க் ஆஃப் வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு 2-3 வார்த்தையை கம்பைன் பண்ணி ஒட்டுக்காக உச்சரிப்பாங்க. அங்கே தான் நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்க பேசுகிறது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கேர்ஃபுல்லாக அந்த வார்த்தைகளை பார்த்துக்கிட்டே எப்படி குரூப்பாக அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத கவனம் பண்ணுங்கள். 2வது ஸ்டேஜ் என்ன பண்ணுவோம்னா, இந்த பேராவுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். 3வது கண்ணை மூடி நீங்கள் ஒரு முறை கேட்க போகிறீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்க. ஓகே, முதல்ல இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கண்களை திறந்து ஒவ்வொரு வார்த்தையையும் அப்படியே பார்த்து அந்த வார்த்தை உச்சரிப்பும் சங்க்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை எப்படி உச்சரிக்கிறாங்கன்றதையும் கவனிங்க. The dance of neurons, how the brain works. Take a journey inside the human brain and discover the complex dance of neurons. These specialized cells transmit information through electrical and chemical signals, forming intricate neural networks. Understanding the brain's structure and function is key to comprehending processes like memory, learning, and consciousness. Ongoing research continues to unveil the mysteries of the brain, paving the way for advancements in neurology and artificial intelligence. Okay, excellent. ஸோ இப்போ இந்த பேரை என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க பார்க்கலாம். த டான்ஸ் ஆஃப் நியூரான். ஸோ ஃபஸ்ட்டு நியூரான் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நியூரான் அப்படின்னா நரம்பியல் அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் நியூரான் அப்படின்னா நரம்பியல்னு அர்த்தம். நியூரான்ஸ் அப்படின்னா நரம்புகளை உருவாக்குறதுக்கு உண்டான சின்ன சின்ன செல்கள் தான் நியூரான்ஸ். ஸோ நியூரானுக்கும் நியூரான்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முதல்ல நம்ம அதை புரிஞ்சிக்கணும். நியூரான் அப்படின்னா நரம்புன்னு வச்சுக்கலாம். நரம்பியல் சம்பந்தமான அப்படிங்கிறத நியூரான் சொல்கிறோம். நியூரான்ஸ் அப்படிங்கிறத நரம்பு உருவாகுவதற்கு எதையெல்லாம் வச்சு நரம்பு உருவாகியிருக்கோ அது நியூரான்ஸ். அந்த சின்ன சின்ன செல்கள் தான் நியூரான். த டான்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் அப்படின்னா என்ன, அந்த சின்ன சின்ன செல்களினுடைய நடனம் அப்படின்னு அர்த்தமாகுது. த டான்ஸ் ஆஃப் நியூரான்ஸ். ஹவு த பிரெயின் ஒர்க்ஸ். பிரெயின்னா மூளை, வேலை ஒர்க்னா வேலை. ஹவு த பிரெயின் ஒர்க்ஸ், எப்படி மூளை வேலை செய்யுது. சரி, டேக் எ ஜேர்னி. ஜேர்னினா என்ன, ஒரு பயணம். டேக் எ ஜேர்னி, ஒரு பயணம் பண்ணலாம். எங்கே, இன்சைடு, உள்ளே. எங்கே பயணம் பண்ணலாம், உள்ளே பயணம் பண்ணலாம். எங்கே உள்ள, த ஹியூமன் பிரெயின், மனித மூளைக்குள்ளார பயணம் பண்ணலாம். அண்ட் டிஸ்கவர், மேலும் கண்டுபிடிக்கலாம். டிஸ்கவர்னா கண்டுபிடி அப்படின்னு அர்த்தம். அண்ட் டிஸ்கவர் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். எதை கண்டுபிடிக்கலாம், த காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா சிக்கலான அப்படின்னு அர்த்தம். த காம்ப்ளெக்ஸ், சிக்கலான டான்ஸ் ஆஃப் நியூரான்ஸ். நியூரான் என்று சொல்லப்படுகின்ற சின்ன சின்ன செல்களுடைய நடனத்தை நம்ம தெரிஞ்சிக்கலாம், கண்டுபிடிக்கலாம்.
ஸோ இப்போ பாருங்கள், டேக் ஏ ஜேர்னி, ஒரு பயணம் பண்ணலாம் இன்சைட் த ஹியூமன் பிரைன் அப்படிங்கிறது மனித மூளைக்குள்ளார பயணம் பண்ணலாம். எதுக்கு? அண்ட் பயணம் பண்ணி மேலும், அண்டுனா மேலும், டிஸ்கவர் கண்டுபிடிக்கலாம். எதை? த காம்ப்ளெக்ஸ் டான்ஸ் ஆஃப் நியூரான்ஸ், மிகவும் சிக்கலான நடனத்தை. எதனுடைய நடனத்தை? நியூரானுடைய நடனத்தை. ஆஃப்னா உடையன்னு அர்த்தம். அப்போது நியூரான்களுடைய நடனத்தை கண்டுபிடிக்கலாம். ஓகே, these specialized cells, இந்த செல் அப்படின்னா உயிரணு. ஸ்பெஷலைஸ்ட் அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தர் கூப்பிட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு மட்டும் சொல்லி கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், அவர் எதில் ஸ்பெஷலைஸ் ஆகிருக்காரு? டான்ஸ் ஆடுவார் சார். இன்னொருத்தர் கூப்பிட்டு சமைக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும், அவர் எதில் ஸ்பெஷலைஸ் ஆகிருக்காரு? நல்லா சமைப்பாருங்க. அந்த மாதிரி இந்த செல்கள், இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த செல்கள், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் சிறப்பு வாய்ந்த செல்கள். எந்த விஷயத்தில் சிறப்பு வாய்ந்த செல்கள் அப்படின்னா, டிரான்ஸ்மிட் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன்னா விஷயங்கள், டிரான்ஸ்மிட் அப்படின்னா கடத்துறது, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லுதல்னு அர்த்தம். அப்போது இந்த ஸ்பெஷலைஸ்டு, சிறப்பாக ஸ்பெஷலைஸ்டாக உயிரணுக்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது என்ன வேலை பண்ணுதுன்னா, டிரான்ஸ்மிட் இன்ஃபர்மேஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு விஷயங்களை கடத்துது, ஒரு புரிதலை எடுத்துகிட்டு போகுது. எப்படி எடுத்துகிட்டு போகுது? த்ரூ, எதன் வழியாக? இதன் வழியாக எடுத்துகிட்டு போகுது. எதன் வழியாக? எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் சிக்னல்ஸ். சிக்னல்னா சமிங்கை. கையை காட்டி எப்போ இங்கே வராத அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறோம், அது ஒரு சமிங்கை, அது ஒரு சிக்னல். அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சமிங்கைகள் மூலமாக எடுத்துகிட்டு போகுது. அந்த சமிங்கைகள் எதன் மூலமாக இருக்கலாம்? ரெண்டு விதமாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் அண்டு கெமிக்கல். இது ரெண்டும் கம்பைன் பண்ணி சமிங்கைகளை உருவாக்கி என்ன பண்ணுது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த செல்கள், நியூரான் செல்கள் எடுத்துகிட்டு போகுது. ஃபார்மிங், உருவாக்கி இருக்கு. ஃபார்ம் அப்படின்னா உருவாக்கு, ஃபார்மிங் அப்படின்னா உருவாக்கப்பட்டு இருக்கிறது. என்ன உருவாக்கப்பட்டிருக்கிறது? நியூரல் நெட்வொர்க்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. நெட்வொர்க் அப்படின்னா வலை, சிலந்தி வலைன்னு வச்சுக்கலாம். ஸோ வலை உருவாக்கப்பட்டிருக்கு. என்ன வலை? நரம்புகளால் ஆன வலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான வார்த்தை இன்ட்ரிகேட். காம்ப்ளெக்ஸ்னா சிக்கலான. இன்ட்ரிகேட் அப்படின்னா இதுவும் சிக்கலானதான், பட் கொஞ்சம் அதிசிக்கலானு வச்சுக்கலாம். ரொம்ப சிக்கலான இதுப்பா அப்படின்னு சொல்லணும்னா என்ன பண்ணலாம்? இன்ட்ரிகேட் நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிசிக்கலான நரம்பு வலையை உருவாக்கி இருக்கு. அப்போ இந்த நியூரான் செல்கள் என்ன பண்ணுது? தீஸ் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ், இந்த நியூரான் எனப்படுகின்ற உயிரணுக்கள், ஸ்பெஷலாக ட்ரெயின் செய்யப்பட்ட உயிரணுக்கள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு போகுது. எதன் மூலமாக எடுத்துகிட்டு போகுதுன்னா, எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் சமிங்கைகள் மூலமாக எடுத்துகிட்டு போகுது. அப்படி எடுத்துகிட்டு போய் அதே சமயத்தில் அது எப்படி வந்து உருவாகி இருக்கு, இந்த நியூரான்ஸ் வந்து எப்படி உருவாகி இருக்குன்னா, அது ஃபார்மிங், எந்த மாதிரியான விஷயத்தை உருவாக்கி இருக்குன்னா, இன்ட்ரிகேட் நியூரல் நெட்வொர்க்ஸ், ஒரு சிலந்தி வலை போன்ற நரம்புகளாலான ஒரு சிக்கலான ஒரு மண்டலத்தை உருவாக்கி இருக்கு. அதுக்கு இந்த நியூரான்கள் உபயோகப்படுது. அண்டர்ஸ்டாண்டிங் த பிரெயின் ஸ்ட்ரக்சர். அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். அண்டர்ஸ்டாண்டர்னா புரிந்துகொள் அப்படின்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா புரிந்து கொள்ளுதல், புரியுறது. எது புரியுறது? த பிரெயின்ஸ் ஸ்ட்ரக்சர், மூளையினுடைய அமைப்பு. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அமைப்பு. அப்போது அண்டர்ஸ்டாண்டிங் த பிரெயின் ஸ்ட்ரக்சர், மூளையினுடைய அமைப்பை புரிந்து கொள்வது எதுக்கு சார் உபயோகப்பட போகுது? அண்ட் ஃபங்க்ஷன், அதே சமயத்தில் அண்ட் மேலும். ஃபங்க்ஷன் அப்படின்னா வேலைப்பாடு, அது என்ன வேலை பண்ணுது, அது எப்படி அமைஞ்சிருக்கு, அது என்ன வேலை பண்ணுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதனால் என்ன உபயோகம்? ஈஸ் கீனா என்ன? சாவி, திறவுகோல். ஈஸ் கீ, அது சாவியாக உபயோகப்படும். எதை திறக்கிறதுக்கு சாவியாக உபயோகப்படும்? கீன்னா ஒரு சாவி, அதை வச்சு எதை திறக்கலாம்? டு காம்ப்ரிஹெண்ட். காம்ப்ரிஹெண்ட்னா புரிஞ்சிக்கிறது. டு காம்ப்ரிஹெண்டிங் ப்ராசஸஸ்னால் செயல்களை புரிந்து கொள்ள
அப்போ டூ காம்ப்ரிஹெண்டிங் ப்ராசஸஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? செயல்களை புரிந்து கொள்வதற்கு. எந்த மாதிரியான செயல்களை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு சாவியாக பயன்படும். லைக் போட்டாவே அதுக்கு பின்னால் ஏதோ சில விஷயங்களை சொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரியான விஷயங்களை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க? லைக்னு சொல்லுவாங்க. லைக் மெமரி, நினைவாற்றல் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். லேர்னிங், எப்படி மனித மூளை புது புது விஷயங்களை கற்றுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மேலும் மனிதனுடைய உணர்வுகள், கான்சியஸ்னஸ்னால் உணர்வுகள், அவனுடைய உணர்வுகள் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரே ஒரு ஊசியை போட்டு காலில் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னா, ஒரு சின்ன ஊசியை போட்டாங்கன்னா அந்த காலுக்கு இடுப்புக்கு கீழே சுத்தமாக மரத்து போகிற மாதிரி பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க? அப்போது இந்த நியூரான்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, உணர்வுகள் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, அப்போ இந்த ஊசி போட்டால் இந்த நியூரான் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நேரத்துக்கு வேலை செய்யாதுன்னு கண்டுபிடிச்சதுனால நம்ம அதை மருத்துவத்துக்கு உபயோகப்படுத்துகிறோம். இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் த பிரெயின் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், மூளையினுடைய அமைப்பு, அது வேலை செய்யும் விதம், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இஸ் கீ, இது ஒரு திறவுகோலாக இருக்கும். எதுக்கு? டு காம்ப்ரிஹெண்டிங் ப்ராசஸஸ், செயல்களை புரிந்து கொள்வதற்கு. எந்த மாதிரியான செயல்களை? நினைவாற்றல் எப்படி செயல்படுது, கற்றுக்கிறது அப்படிங்கிறது என்ன, எப்படி நம்ம மனித மூளை புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்குது, அண்ட் கான்சியஸ்னஸ், அதனுடைய உணர்வுகள் எப்படி செயல்படுதுங்கிறதெல்லாம் நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். ஆன்கோயிங் ரிசர்ச் அப்படின்னா ஆராய்ச்சி, கோ அப்படின்னா போ. ஆன்கோயிங் ரிசர்ச் அப்படின்னா நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆராய்ச்சிகள், அதாவது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, இது நிற்கலை, எப்போவோ கண்டுபிடிச்சி நிறுத்திட்டாங்கப்பா, அப்படி கிடையாது. ஆன்கோயிங் ரிசர்ச் அப்படின்னா இதுக்கு முன்னாலேயும் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போவும் பண்ணுறாங்க, இன் ஃப்யூச்சர்லேயும் பண்ண போகிறாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம்? ஆன்கோயிங் ரிசர்ச். ஸோ ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, கண்டினியூஸ், தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு? டு அன்வெயில். வெயில் அப்படின்னா முக்காடு, அன்வெயில் அப்படின்னா ஏற்கனவே பர்பஸாவோ இல்லை தெரியாமல் மூடி வச்சிருக்கதா, நமக்கு தெரியாமல் இருக்குது, அந்த விஷயத்தை அன்வெயில், கண்டுபிடிக்கிறது, திறக்கிறதுக்கு. டு அன்வெயில் த மிஸ்ட்ரீஸ். மிஸ்ட்ரினா என்ன? மர்மம். மிஸ்ட்ரீஸ், டு அன்வெயில் த மிஸ்ட்ரீஸ், மர்மங்களை திறக்கிறதுக்கு. எதனுடைய மர்மங்கள்? ஆஃப் த பிரெயின், மூளையினுடைய மர்மங்களை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு உபயோகப்படுது. பேவிங் த வே. வே அப்படின்னா வழி, பேவ் அப்படின்னா நடைபாதை. இந்த இடத்துல பேவிங் த வே அப்படிங்கிறது ஒரே வார்த்தை. பேவிங் த வே அப்படின்னா வழி அமைச்சு கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை தனித்தனியாக சில இடத்துல இந்த மாதிரி குரூப் ஆஃப் வேர்ட்ஸுக்கு ஒரே அர்த்தம் இருக்கும், தனித்தனியாக பார்த்தா தனித்தனி அர்த்தம் இருக்கும், அப்போ நம்ம கன்ஃபியூஷன் ஆயிடுவோம். ஸோ பேவிங் த வே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வழியமைப்பதற்கு. எதுக்கு வழியமைக்கிறதுக்கு? ஃபார் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், முன்னேற்றத்திற்கு, இன்னும் இது அதை வேறு லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு. எதில்? இன் நியூராலஜி, நரம்பியல் சம்பந்தமான விஷயங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அண்ட் மேலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் புத்திசாலித்தனம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் மூளை இல்லாமல் நம் மனிதனாக ஒரு மூளையை உருவாக்குறதுக்கு, ஒரு புத்திசாலித்தனத்தை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சிக்கிறதன் மூலமாக நமக்கு ஈஸியாக புரியுது. இப்போது ஒரு முறை அப்படியே படிங்க, ஜஸ்ட் படிக்கும்போதே உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம். த டான்ஸ் ஆஃப் நியூரான்ஸ், how the brain works. Take a journey inside the human brain and discover the complex dance of neurons. These specialized cells transmit information through electrical and chemical signals, forming intricate neural networks. Understanding the brain structure and function is key to comprehending processes like memory, learning, and consciousness. Ongoing research continues to unveil the mysteries of the brain, paving the way for advancements in neurology and artificial intelligence. ஓகே, கண்டிப்பாக ஒரு 80% உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, கண்ணை மூடிக்குங்க, உங்கள் வாத்தியார் சொல்லி கொடுக்குறதா பேசுகிறதா நினச்சிக்கோங்க. அவர் பேச பேச உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ நல்லா புரியும்.
The dance of neurons, how the brain works. Take a journey inside the human brain and discover the complex dance of neurons. These specialized cells transmit information through electrical and chemical signals, forming intricate neural networks. Understanding the brain's structure and function is key to comprehending processes like memory, learning, and consciousness. Ongoing research continues to unveil the mysteries of the brain, paving the way for advancements in neurology and artificial intelligence. ஓகே, ஸோ இதை திரும்ப திரும்ப கேளுங்க, முழுமையாக புரிகிற வரைக்கும் திரும்ப திரும்ப 2-3 முறை கேளுங்க. அப்போ தான் நம்ம கேட்டு புரிஞ்சிக்கிற தன்மை அதிகமாகும். ஓகே, இன்றைக்கி என்னென்ன முக்கியமான வார்த்தைகள் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போதெல்லாம் அதில் குறிப்பிட்ட எந்தெந்த வார்த்தை உங்களுக்கு புதுசாக இருந்ததோ அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டேட்டு போட்டு இந்த டேட்டில் இதை படித்தோம், அதில் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கற்றுக்கிட்டோன்னு தனி நோட்டு போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வொக்காபுலரி அப்போ தான் இம்ப்ரூவ் ஆகும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி எழுதி வச்சதை படித்ததை திரும்ப திரும்ப எடுத்து பாருங்கள். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அதே சமயத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் உபயோகமான விஷயம். ஸோ நியூரான் அப்படின்னா நரம்பியல், நியூரான்ஸ் அப்படின்னா அந்த நரம்பு உருவாவதற்கு எந்த பொருள் தேவையோ அதுதான் நியூரான்ஸ்னு சொல்கிறோம். இன்ட்ரிகேட் அதிசிக்கலான, காம்ப்ளெக்ஸ்னாலும் சிக்கலான, இன்ட்ரிகேட் அப்படின்னா ரொம்ப சிக்கலான அப்படின்னு சொல்லணும்னா இன்ட்ரிகேட்னு சொல்லலாம். காம்ப்ரிஹெண்டுனா புரிந்துகொள், காம்ப்ரிஹெண்டிங் அப்படின்னு அர்த்தம் சொன்னோம்னா புரிந்து கொள்ளுதல்னு அர்த்தம் ஆகுது. கான்சியஸ்னஸ்னால் உணர்வு, வெயில் அப்படின்னா முக்காடு, அன்வெயில் அப்படின்னா திறக்கிறது. இதுவரை ஒரு திரை போட்டு வச்சுருக்காங்க, திறக்கிறாங்க, அந்த மாதிரி தெரியாத விஷயங்களை தெரிஞ்சிக்கிறதும் அன்வெயில்னு சொல்லலாம். பேவ் அப்படின்னா நடைபாதை, பேவிங் த வே அப்படின்னா ஒரே வார்த்தை, அது வழியமைத்தல் அப்படின்னு அர்த்தமாகுது. ஸோ ஆங்கிலம் அப்படிங்கிறது கஷ்டம்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஒரு ப்ராக்டிஸ். சார் எனக்கு இந்த எப்படி ஆங்கிலம் அமைச்சிருக்குன்ற ஸ்ட்ரக்சர் பேசிக்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூடியூப்பில் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம், பேசிக்லேருந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக பாருங்கள். சிம்பிளாக பேசிக்லேருந்து உங்களுக்கு புரியும். அப்போ தான் உங்களால் ஈஸியாக எழுத படிக்கிறதுக்கு வரும். உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா 850850-2000க்கு கால் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.